இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் செயல்பாடுகளையும் காரியங்களையும் ஆண்டவர் பாதம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அசுத்திக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் விமர்சனங்கள் நம் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதை கேட்டு அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது. நம்முடைய அந்த வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு மாபெரும் அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சொல்லே, ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் நல்லவர், எத்தனையோ நல்ல காரியங்களை முனைப்போடு எடுத்து செய்தார். ஆனால் அவரை பிடிக்காத நபர்கள் அவரை விமர்சனம் செய்வது, அவரை கேலி கிண்டல் பண்ணுவது, அவரை பற்றி இல்லாத பொல்லாததை சொல்வது, ஏன் அவருடைய சொந்த வாழ்க்கையை கூட ஒரு கேள்விக்குறியாக மாற்றினார்கள். ஆகையால் இந்த அரசியல்வாதி சோர்ந்து போய் தளர்ந்து போய் விரக்தி அடைந்த சூழ்நிலையில் அவருடைய நண்பருடைய வீட்டிற்கு சென்றார். விமர்சனங்கள் அத்தனையும் தன்னுடைய உற்ற நண்பரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த நண்பரும் கவனத்தோடு இவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவரை அவருடைய வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு வானத்தில் பால் நிலா பிரகாசமாக இருக்கின்றது. தெருவில் இருக்கக்கூடிய நாய் அந்த பால் நிலாவை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. அப்போது அந்த அரசியல்வாதியுடைய நண்பர் கூறினார், இதோ அங்கு என்ன பார்க்கின்றாய்? பால் நிலாவை பார்க்கின்றேன். தெருவில் என்ன பார்க்கின்றாய்? நாய் ஒன்று, தெரு நாய் குறைத்துக் கொண்டிருக்கின்றது. இதே போலதான் நீ பால் நிலாவை போல நீ பிரகாசிக்க வேண்டும், ஒளி தர வேண்டும். இந்த நாய் குறைப்பதால் அந்த நிலா ஒளி கொடுப்பதை நிறுத்திவிட்டதா? அல்லது பிரகாசமாக இல்லாமல் இருக்கின்றதா? திருமுழுக்கு யோவான் வந்தார். அவரை பேய் பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவரும் வந்தார். அவரே பெருந்தினிக்காரர் என்று கூறினார்கள். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் எப்போதுமே எதிர்மறையாகத்தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய உளம் சார்ந்த மனம் சார்ந்த அந்த சிந்தனைகளை அந்த நபரை புரிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை வைத்தே ஒரு சில நபர்கள் விமர்சிப்பார்கள். வெளி தோற்றத்தை பார்த்து இவர் அப்படி, இவர் இப்படி, இது நிறைய நேரங்களில் வெளி அடையாளங்களையும் வெளி தோற்றங்களை வைத்து விமர்சிப்பவர்கள். உள்ளிருந்து வரக்கூடிய விமர்சனம் அவருடைய உளசார்ந்த மனசார்ந்ததை அறிந்த பிறகு நேர்மறையாக அவரை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள். ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவருகை காலத்தில் நிறைய நேரங்களில் வெளிப்புறத்தை வைத்தும் அந்த வெளி தோற்றத்தை வைத்தும் அல்லது வெளியில் அவர் என்ன பேசுகிறார், எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்தே நாம் நிறைய நேரங்களில் தவறுதலான விமர்சனம் செய்கின்றோம். அவர்களை கீழ் நோக்கி பார்க்கின்றோம். அவர்களை இன்னும் இன்னும் குறைந்து மதிப்பிடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரே, இன்று எப்படிப்பட்ட விமர்சனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனையும் நமக்கு சாதகமாக்கி கொண்டு இந்த விமர்சனங்கள் அத்தனையும் நம்ம இன்னும் வாழ வைக்க வேண்டும். இன்னும் அந்த தன்னம்பிக்கை இழக்காதவர்களாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு அத்தனையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க முடியாது. நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து அவருடைய பணியை நிறுத்தவில்லை.
அவருடைய செயல்பாட்டை குறைத்துக் கொள்ளவில்லை. அவர் பல இடங்களுக்கு சென்று அற்புதங்களை அதிசயங்கள் செய்வதை அவர் குறைத்துக் கொள்ளவில்லை. அத்தனையை தாண்டி விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் தான் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் முழுமையாக செய்து முடித்தார். அந்த விமர்சனங்கள் பேசிய, விமர்சனங்களை முன் நிறுத்திய, முன்வைத்த நபர்களுக்கு முன்பாக வாழ வேண்டும். அதுவும் வெற்றி வாகை சூட வேண்டும். நிச்சயமாக நடக்கும், முடியும். இவர்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். இன்று என்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள், சிரிக்கின்றார்கள், அல்லது நக்கல் அடிக்கின்றார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள், அல்லது கலாய்க்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்து காண்பிப்பேன் என்ற அந்த மன உறுதியோடு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த உலகம் வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும். எப்படி இருப்பினும் அவர்கள் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் விமர்சனம் கண்டிப்பாக வரும். அப்பா தகப்பனே, இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இன்னும் நல்லவர்களாக வாழ தடை ஏற்படுத்தாமல், நீர் எவ்வளவு நல்லவராக வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் நல்லவராக வாழ கிருபை தரும்படி, மற்றும் எந்த ஒரு விமர்சனமும் நாங்கள் யார் முன் வைக்காமல், யாரையும் தீர்ப்பிடாமல், யாரை விமர்சிக்காமல் எங்களுக்கு நல்ல புத்தியை தாரும். நாங்களும் ஏதோ எங்களுடைய தடைக்கற்களை மாற்றி நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற, வாழ்க்கையில் முன்னேற, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.